ஈரானின் உள்நாட்டு குழப்பத்தால் அரசியல் அறிவு இல்லாத சுயநலம் மிகைத்த சிலர் தற்காலிக மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அது எத்தகைய மோசமானது என்பதை பின்னால் தான் அறிவார்கள். சிலர் ஷியா ஈரான் அரசு நீங்க வேண்டும் என்று விரும்பலாம். யோசித்து பாருங்கள் கனவான்களே, அங்கு ஷியா அரசு நீங்கி சன்னி அரசா வரப்போகிறது, அல்லது அமெரிக்காவிற்கு அடிமையாகவும் இஸ்ரேலின் திட்டங்களுக்கு பணியாளனாகவும் இருக்கின்ற ஒரு மேற்கத்திய அரசு வரப்போகிறதா? ஈரானை அடிக்க துடிப்பது அமெரிக்கா என்ற சிலுவை வெறியர்கள். அவர்களின் கரத்தால் நமது முற்கால இமாம்களின் நாடும் சஹாபா வெற்றி கொண்ட நிலமும் சீரழிக்கப்படுவதை விரும்புகிறீர்களா? ஈரானை பாதுகாக்க அரபு நாடுகள் தவறினால் இனி எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு முன்னர் மண்டியிடுவதை தவிர வேறு வழி இருக்காது. அல்லாஹ் நாடினால் தவிர. மட்டமான குறுகிய சிந்தனையில் இருந்து விடுபடுங்கள். அக்கிரமத்திற்கும் எதிரிகளுக்கும் எதிராக குரல் கொடுங்கள். இன்றைய சன்னி அரபு நாடுகளை ஆபாச நாடுகளாக மாற்றியது யார்? அமெரிக்கா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஈராக்கை அழித்து லிபியாவை பல மில்லியன் மக்களை கொன்றது யார்? அமெரிக்கா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆப்கானிஸ்தானை அழித்து பல மில்லியன் மக்களை கொன்றது யார்? அமெரிக்கா என்பதை மறந்துவிடாதீர்கள். இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய சட்டங்கள் பின்பற்றப்படுவதை தடுப்பது யார்? அமெரிக்கா என்பதை மறந்துவிடாதீர்கள். அல்லாஹ்வே நீயே போதுமானவன்.